தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உழைப்பிற்கு மேல் கூலி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வாக்கியம் சொல்கிறது, அடிமையானவனாலும் சுயாதீனம் உணவனானாலும் அவனவன் செய்கின்ற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்காக நாம் செய்யும் செயல்கள் எப்படிப்பட்டது என்றால், பெரும்பாலும் பலனற்றவை போல் நமக்கு தோன்றலாம். ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் நன்மை செய்ய நாம் படுகிற பிரயாசங்கள் பலனை ஒருவேளை நாம் காண முடியாத இருக்கலாம். ஒருவேளை அதற்கு நமக்கு கிடைக்கிறே என்று சொல்லி அங்கலாயத்தில் போகலாம். ஒருவேளை அது வீண் முயற்சி என்று கூட நமக்கு தோன்றலாம். ஆனால் பரலோகத்தில் அதற்கெல்லாம் கணக்கு உண்டு. அதற்குரிய பலன் நமக்கு ஒருபோதும் தவறுவதில்லை. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, வேதத்திலே தேவனுக்கு 2 காசுகள் காணிக்கை செலுத்திய ஏழை விதவை தான் செய்வது என்னது என்று அறியாதிருந்தாள். ஆனால் அவளது தர்த்தியாகவும் ஒரு முன்மாதிரியாக ஆண்டாண்டு காலமாக உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இதயங்களில் கிரியை செய்து வருகிறது. இச்சம்பவத்தால் தேவனுடைய பொக்கிஷாலத்துக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரர் போன்ற பல தரப்பிடமிருந்து வந்த பொருட்கள் ஏராளம். மிஷனரி ஊழியங்கள் தலைக்க, மருத்துவமனைகள் ஏற்படுத்த, பசியுற்றவர்களுக்கு உணவும் நிர்வாணிகளும் ஆடையும், வியாதி உள்ளவர்களுக்கு சுகமும், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் அச்சம்பவம் உதவியிருக்கிறது. அந்த ஏழை விதவையின் தன்னலமற்ற செயல்கள் மிக திரளானோர் ஆசிரியக்கப்பட்டுள்ளனர். தேவனுடைய நாளில் அந்த விதவைக்கு தன் செயலின் விளைவையும் செல்வாக்கையும் காணும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை போன்று மரியாள் இரட்சகருக்கு அளித்த மேன்மையை வெகுமதியும் நிகழும். இந்த உடைக்கப்பட்ட பரிமள தைலத்திற்கு பற்றி நினைப்பதன் மூலம் உற்சாகப்படுத்தப்பட்டு எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு அன்போடு சேவை செய்துள்ளனர். அதையெல்லாம் காணும்போது எத்தகைய மகிழ்ச்சியை அடையலாம். ஆம், தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே இவரை நினைப்பதற்காக இவர் செய்ததும் செல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று மத்திய 26:13 வாசிக்கிறோம் என்று இயேசு கூறினார். எதிர்காலத்தை எண்ணியவராக தன் சுவிசேஷத்தின் நிச்சயத்தோடு இரட்சகர் வார்த்தைகளை கூறினார். சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் செல்லுமிடமெல்லாம் மரியாளின் வெகுமதியான பரிமள தைலம் தன் வாசனையை வீசும். அவள் இயல்பாக செய்த செயலின் மூலமாக அநேக இருதயங்கள் ஆஸ்வதிக்கப்படும். ராஜ்யங்கள் தோன்றலாம், மறையலாம். பேரரசர்கள் மற்றும் வெற்றியாளர்கள், தலைவர்கள் பெயர்கள் மறைக்கப்படலாம். ஆனால் இந்த பெண்ணின் செயல் பரிசுத்த வரலாற்றில் அழகாக இடம்பெற்று என்றைக்குமாய் அந்த உடைக்கப்பட்ட பயிர்மல தைல குப்பி விழுந்து போன ஒரு மனக்குலத்தின் மீது தேவன் கொண்ட அன்பற்ற அன்பின் கதையை கூறிக்கொண்டே இருக்கும். பரிசுத்தாவியின் ஒவ்வொரு தூண்டுதலும் மனிதரை நன்மைக்கும் தேவனத்திற்கு வழிநடை செய்கின்ற காரியமானது பரலோக புத்தகங்களில் குறிக்கப்பட்டுகிறது. தேவனுடைய நாளில் பரிசுத்தாவியானின் கருவியாக செயல்பட்ட ஒவ்வொருவருக்கும் தங்கள் வாழ்க்கையில் செய்த செயல்களால் ஏற்ற பலனை காண்போம். அந்த நம்பிக்கையிலே இருங்கள். வேத வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். எனவே அந்த தெய்வீக சிந்தனையோடு இருப்போம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு பலனை கொடுப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இதனாலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காணுகிற பிறர்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.